அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025வது வருடம் உங்களுடைய வேலை, தொழில், முயற்சி, ஆரோக்கியம், உங்களுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறத்துக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை, மார்கழி மாதம் 17ஆம் நாள், பிரதமை திதி, பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னத்தில் இந்த ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு பிறக்க இருக்குது. இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் தனுசு ராசியில மார்கழி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியை தொடங்குறாரு. புதன் தனுசு ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் கும்பராசியில 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரமாகி இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி விரிவாவே நாம பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் கேது சஞ்சரிக்கிறாரு. எனவே ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் 6ல் சனியும் 9ல் குருவும் இருக்கிறதால நல்ல நண்பர்களோட நட்பும் நல்ல நண்பர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சென்ற ஆண்டு கை நழுவி போன வாய்ப்புகள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடி வரப்போகுது இந்த மாதத்தில். அதுவும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு முன்னேற்றம் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால் மனக்குழப்பம் அப்படிங்கிறது அவ்வப்போது இருந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளால் ஒரு சில சஞ்சரவுகள், ஒரு சில சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருந்தாலும் வீண் விரயங்கள்லேருந்து உங்களால் விடுபட இயலாது. அதனால் திடீரென செலவுகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும். தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நீங்கள் அதிகரிச்சுக்கணும். எந்த காலத்திலையும் தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கத்தோட இந்த மாதம் தொடங்குவதால் ராகு கேது தலங்களுக்கு உங்களால் முடியும் பொழுது சென்று வந்தீங்க அப்படின்னா இந்த வருடமும் சரி இந்த மாதமும் சரி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். 6ல் சனியும் 9ல் குருவும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால் உத்தியோக பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது. உயரதிகாரிகளின் ஆதரவோடு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. குரு பேச்சுக்கு பிறகும் ராகு கேது பேச்சுக்கு பிறகும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொழிலையும் வேலை வாய்ப்புலையும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை அப்படிங்கிறது குறையும். கொடுக்கல் வாங்கலும் இனிமேல் சீராக இருக்கும். உங்களுக்கு தொழில் போட்டிகள் எல்லாத்தையும் முறியடித்து புதிய யுக்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக தீரும். இந்த ஜனவரி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சனி பகவானும் குரு பகவானும் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் வழங்க போகிறாங்க. 6ஆம் இடத்துல சனியும் 9ஆம் இடத்துல குருவும் அமர்ந்திருக்கிறாங்க. 9ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. 8ஆம் வீட்டின் அதிபதியாக 10ஆம் வீட்டில் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. பாதி வரைக்குமே வக்ரமாக தான் இருக்கிறாரு செவ்வாய். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி வலிமை இழந்திருக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு பாக பிரிவினையில் இந்த மாதத்தில் செய்து கொள்ள வேண்டாம். அப்படி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செய்துக்கலாம். விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் உங்களுக்கு சேரும். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள்லாம் அவங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பிரச்சனை செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோடும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் தொழிலையும் சரி சவால்கள் அப்படிங்கிறது எழும். 12ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் பொறுமையையும் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்க போகிறாரு. அப்போ நிதானத்தை அப்படிங்கிறத கடைபிடிக்கணும் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே.
சுபகிரகமான குரு 9ஆம் வீட்டில் இருக்கிறதால படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க. மாணவர்கள் எல்லாரும் இந்த மாதத்தில் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப செய்திகள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு நல்ல உறவுகளை வளர்ப்பதில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் நல்ல நெல்லில் இருக்கிறதால காதலர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். புதிதாக காதல் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். இல்லை திருமணத்துக்காக வரன்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. முழங்கால் வலி, செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். 7ஆம் வீட்டில் ராகுவும் உங்கள் ராசியிலேயே கேதுவும் சஞ்சரிக்கிறதால பெரிய பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்துக்கு செல்லுவது நல்லது தான். தொட்டது துலங்கும், தொல்வளம் சிறக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஓரளவு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் வியாபாரம்லாம் சிறப்பாக நடக்கும். தொழிலில் இருந்துட்டு வந்த போட்டியாளர்கள்லாம் விலகுவாங்க. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. கேந்திராதி தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். உங்களுக்கு இதுவரைக்கும் கடுமையாக முயற்சி செய்து நடக்காத காரியம் இனிமேல் நடக்கும். உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இதுவரைக்கும் முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைச்சிருக்காது. வரன்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தட்டி தட்டி போய்கிட்டு இருந்திருக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முயற்சி அப்படிங்கிறது செய்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அது தட்டி போயிருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தால் வேலை கிடைச்சதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலை, ஏதாவது ஒன்று அப்படின்னு குறுக்கீடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த குறுக்கீடுகள் இனிமேல் இருக்காது. நீண்ட நாளாக நீங்கள் செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆன்மீக பயணம், ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க இந்த ஜனவரி மாதத்தில். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால் இளம் வயது கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த ஆண்டு துவக்கத்திலேயே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பீங்க. அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது மேன்மையாகத்தான் இருக்கும். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது இந்த வருடம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம். இருந்தாலும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். அலுவலகத்தில் தொந்தரவுகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படிங்கிறது சேருவாங்க. இதுவரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வேலை, நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். தொழிலில் முதலீடு செய்ய முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் முதலீடு செய்வதற்கு பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுடைய தொழிலை நினைச்சபடியே நீங்கள் விரிவாக்கம் செய்வீங்க. பயணம் தொடர்பான விஷயங்களால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அடிக்கடி பயணம் அப்படிங்கிறது சென்று வருவீங்க. சொத்து, தொழில், ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்து சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல முன்னேற்றகரமான மாதம் இந்த ஜனவரி மாதம். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே மாறி சொத்து விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவி உறவுகளெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதால பெரிதாக கெடுதல் அப்படிங்கிறது இருக்காது. 1000 இருந்தாலும் சனிதான் அப்படிங்கிறதால ஒருவர் அனுசரித்து போகிறது தான் நல்லது. மனதில் இருந்துட்டு வந்த எதிர்மறை எண்ணங்களையும் தாழ்வு மனப்பான்மையும் கன்னிராசிக்காரர்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.